மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2012 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களுடைய இந்த 1 மார்க் புக்லெட்டில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதில் எக்கச்சக்கமாக இருக்கும். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ்க்காக இவ்வளோ கொடுத்துருக்கோம். தியரி பார்ட் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற பார்ட்டும் இருக்கும். இதில் வந்து சூஸ் பாருங்களேன், 1173 1 மார்க்ஸ் டோட்டலாக இதில் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான கீ பின்னாடியே வச்சுட்டோம். நாங்கள் செக் பண்ணியாச்சு, 1க்கு 10 தடவை செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு இதை ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஷின் படிங்களேன் வாங்கி வச்சுக்கிட்டு. ஒரு நாளைக்கு 10, ஏன் ஒரு நாளைக்கு 20 படிச்சிங்கன்னா ஒரு 2 ரிவைஸ் விடலாம். ரிப்பீட்டடாக நூக்கன் கார்னர் பூந்து எங்கெங்கெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ தேடி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரத்யேகமாக இந்த டிஎன் செட்டுக்காக ரெடி பண்ணது. இது அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 8778084541 8778084541 இதுக்கு கால் பண்ணுங்கள். இந்த 1 மார்க் புக்லெட்டு, இது சூஸ் புக்லெட்டு, இதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறோம். இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே ஓகே படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். கூடவே இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு வரேன்ல, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த ப்ராப்ளம் ஷீட் சால்வ் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மார்க்கெடு காப்பின்னு அது ஒரு 3 செட் அவைலபிளாக இருக்குது. அது வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க 8778084541 நம்பர் கால் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து, இந்த புக்லெட் ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணிடுறது ஒரு கூடுதல் சப்போர்ட். ஓகே, இது பிஜிடிஆர்பி காரங்களும் வாங்கலாம். நீங்கள் இதில் வர டோபாலஜி கொஷின், கிராஃப் தியரி கொஷின்லாம் விட்டுறலாம். மற்றபடி இது அப்படியே வந்து பிஜிடிஆர்பிக்கும் வருது. சரிங்களா? அவ்வளோவா வந்து டோபாலஜி கொஷின்ஸ் நாங்கள் இது உள்ளே இருக்காது. டோபாலஜி இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் வாங்கலாம். டிஎன் செட்டுக்காரங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய தெம்பாக இருக்கும். ஓகே, நம்மளும் படிச்சிருக்கோன்ற உணர்வை தரும். அதோட நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் பயங்கர இம்பார்ட்டண்ட்டுங்க. இதில் ஒன்றும் அப்படியே பிரித்து மேய்ஞ்சி எடுப்பாங்க. கவனிங்க நல்லா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சார், அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அதை ஒரு பார்வை பார்த்துருவோம். என்ன அது டிஸ்கஷன் வருதா பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே பூந்து அது ஒரு நொறுக்கி விட்டுடலாம். சரிங்களா? பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எங்களோட வீடியோஸ். நீங்கள் வேணால் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 300 வீடியோ இருக்குது பாருங்களேன், உங்களுக்கு தெரிய வந்துடும். நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க. நாங்கள் நிறைய போட்டிருக்கோன்றத ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா தானே தெரியும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் மேக்ஸ்க்கு. நீங்கள் கேட்குற ஒரு சந்தேகத்துக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கோம். மேக்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் முழு கனவே. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், த இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு கவ். இங்கே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரியும் கொடுப்பாங்க, ஏன்னா க்ளோஸ்டு கவ்ன்றதுக்காக. கொடுக்கலனாலும் இதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து சென்டர் 0 இருக்கிற, ரேடியஸ் 2 இருக்கிற ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் இது. ஓகே, இன்டெக்ரல் ஓவர் சின்றது இந்த mod z = 2 cos z டிவைடட் பை z கியூப் dz = 2 கேட்குறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரேஷன் இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த 4ல் எதுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், கொடுத்துருக்கிற அந்த க்ளோஸ்டு கவ்னு சென்டர் 0 இருக்கிற, ரேடியஸ் 2 இருக்கிற ஒரு சர்க்கிள், க்ளோஸ்டு சர்க்கிள், mod z = 2, சென்டர் 0, ரேடியஸ் 2. இந்த ஓவர் இந்த கர்வ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த இன்டெகிரேஷன் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு லெட் இங்கே உள்ளே இருக்கிற இதை வந்து f of zன்னு எடுத்துக்கிறேன். லெட் f of z = cos z டிவைடட் பை z கியூப். ஓகே, சரி. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு அன்டிஃபைன்ட் பாயிண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் நாட் டிஃபைன்டு அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டர் = 0 போடணும். இந்த டினாமினேட்டர் = 0 போட்டால் நமக்கு z = 0 வரும் இல்லையா? ஸோ z = 0 இஸ் a singular point. Singular point of f of z. ஓகே, z = 0ன்றது இந்த ஃபங்க்ஷனோடைய சிங்குலர் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனோடைய அன்டிஃபைன் பாயிண்ட்ஸ் எதுவோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனோடைய சிங்குலர் பாயிண்ட். ஓகே, சரி. இப்போ அடுத்தது, இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் தாராளமாக z = 0 is an isolated singular point. ஓகே, isolated singular point of f of z. ஓகே, சிங்குலர் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. டிஸ்டிங் பாயிண்ட்ஸ், இப்போ 2-3 பாயிண்ட்ஸ் இருந்தால் டிஸ்டிங் பாயிண்ட்ஸாக இருந்தால் தாராளமாக நம்ம ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடலாம்.
ஓகே, இப்போ இந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு அன்டிஃபைன் பாயிண்ட்டாக இருந்தது, சிங்குலர் பாயிண்ட் ஆச்சு, சிங்குலர் பாயிண்ட் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் ஆச்சு. இப்போது இந்த சிங்குலர் பாயிண்ட்டு போலாக ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கொடுத்துருக்கிற இந்த z = 0க்கு தான் நான் பார்க்கணும். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் z goes to 0 f of z நான் பார்க்குறேன். இப்போது இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு z = 0ல் லிமிட் வேல்யூ என்னன்னு நான் பார்க்குறேன். பார்க்கும்போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சு, அது ஒரு ஃபைனட்டாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். எதை? இந்த z = 0வை. ஏன்னா z goes to 0க்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ z = 0க்கு தான் நம்ம பார்த்துட்டு கொண்டதுனால அதுதான் நம்ம சிங்குலர் பாயிண்ட்டு. அந்த சிங்குலர் பாயிண்ட்டு பாருங்கள், f of zக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த பாயிண்ட்டில். திரும்ப சொல்கிறேன், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of zக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த பாயிண்ட்டில். அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது ஃபைனட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சிங்குலர் பாயிண்ட்டை நம்ம ரிமூவபிள் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லிடலாம். சார் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஃபைனட்டாக இருக்குது, ரிமூவபிள் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிட்டீங்க. பட் லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படின்னா அதை போல்னு சொல்லிடலாம். ஒரு சிங்குலர் பாயிண்ட்டு போலாகவும் இல்லை, ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாகவும் இல்லை அப்படின்னா அதை நம்ம எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ முதல்ல இந்த பாயிண்டில் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா பார்க்குறேன். லிமிட் z goes to 0, லிமிட் z goes to 0, f of z இது cos z டிவைடட் பை z3, ரைட்? சரி, இப்போ இதுக்கு அப்படியே cos z-க்கு 0 கொடுக்குறேன். கொடுத்தா cos 0 1 பை இங்கே 0³ 0, 1/0 இன்ஃபினிட்டி. பாருங்கள், இதுக்கு வந்து லிமிட் வந்து இன்ஃபினிட்டி வந்துடுச்சு. அப்போது therefore z = 0 இஸ் எ போல். இப்போ அதுவே ஃபைனைட் நம்பராக வந்திருந்ததுன்னா நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபைனட்டாக வரல, இன்ஃபைனைட்டாக வந்துடுச்சு. அதனால் z = 0 இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் 3. இங்கே பாருங்கள், இதனுடைய ஆர்டர் வந்து 3. ஸோ z = 0 இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் 3, m = 3. சரிங்களா? இப்போ இந்த m வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இல்லையா? ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா சிம்பிள் போல், 1 விட பெருசாக இருந்ததுன்னா அது சிம்பிள் போல் கிடையாது, போல் ஆஃப் ஆர்டர் அது என்னமோ அது. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அன்டிஃபைன் பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட்னு சொன்னேன். சிங்குலர் பாயிண்ட் வந்து ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்டான்னு பார்த்தேன். இந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் எந்த மாதிரியான சிங்குலர் பாயிண்ட், போலா, ரிமூவபிளா, எசென்ஷியலான்னு பார்க்குறதுக்கான வேலையில் இறங்கினேன். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா பார்த்தேன் அந்த பாயிண்ட்டில். ஃபைனைட் லிமிட் கிடைக்கல, இன்ஃபைனைட் கிடச்சிருக்கு. அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3 பார்த்தாலே சொல்ல முடியுது. இதனோட ஆர்டர் வந்து 3, ஸோ இது போல் ஆஃப் ஆர்டர் 3. ஓகே, சரி. சிம்பிள் போலாக இருந்தால் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒன்று இருக்குது பாருங்கள். ரெசிடியூ ஆஃப் அந்த போல் ஆஃப் ஆர்டர் 1 வந்ததுன்னா அது சிம்பிள் போல் சொல்லுவோம். இப்போ சப்போஸ் சிம்பிள் போலாக இருந்ததுன்னு வச்சுங்க, ரெசிடியூ ஆஃப் f of z at z = a என்னன்னா லிமிட் z goes to a z minus a into f of z. ஓகே, இதான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சிம்பிள் போலுக்கு. z = a வந்து சிம்பிள் போலாக இருந்தால். இப்போ அதுவே சிம்பிள் போலாக இல்லாமல் போல் ஆஃப் ஆர்டர் m = 3 which is greater than 1, அது போல் ஆஃப் ஆர்டர் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒன்று இருக்குது. ரெசிடியூ ஆஃப் f of z at z = a. இது வந்து சிம்பிள் போலுக்கு. இப்போ எழுதுறதுக்கு போல் ஆஃப் ஆர்டர் m இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தால் இது என்னென்னா இங்கே பாருங்கள், 1 டிவைடட் பை m minus 1 ஃபேக்டோரியல் d பவர் m minus 1 divided by dz power m minus 1 into z minus a whole power m into f of z at z = a. ஓகே, இதுதான் வந்து ரெசிடியூ ஆஃப் f of z at z = a, போல் ஆஃப் ஆர்டர் m இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா இதுதான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது வந்து சிம்பிள் போல். சிம்பிள் போலுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சிம்பிள் போலாக இல்லை, போல் ஆஃப் ஆர்டர் சம்திங் வருது கிரேட்டர் தென் 1 இருக்குன்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. ஓகே, இப்போ m வந்து இங்கே 3,
அப்போ இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே ஏ வேல்யூ என்ன 0. ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 0. m value pole of order m equal to 3. இப்போ 3 minus 1 2 1 by 2 factorial 2 factorial வந்து 2. இங்கேயும் வந்து d ஸ்கொயர் ஆகிடும். m வந்து 3 3 minus 1 2. அப்போ d ஸ்கொயர் divided by dz ஸ்கொயர் ஆகிடும். இங்கே வந்து z minus 0 பாருங்க z minus 0 z power 3 right into f of z. f of z தான் இருக்கு பாருங்க cos z by z cube. at z equal to 0. ஓகே இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு தான் நம்ம 0 கொடுக்க முடியும். அடுத்தது 1/2 அப்படி இருக்கட்டும். இங்கே பாருங்கள் z cube கட் பண்ணிடலாம். அப்போ d ஸ்கொயர் divided by dz ஸ்கொயர் cos z at z equal to 0. ரைட் இப்போது 1/2 இதுக்கு என்ன அர்த்தம் d ஸ்கொயர் z by d ஸ்கொயர் divided by dz ஸ்கொயர் என்ன அர்த்தம்னா d by dz of cos z ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ரைட் at z equal to 0. ரைட் இப்போ 1/2 d by dz of ஒரு முறை வந்து நான் என்ன பண்ணுறேன் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் cos z டிஃபரன்ஷியேட் பண்ண minus sin z ரைட் at z equal to 0. சரி 1/2 அப்படியே இருக்கட்டும். மீண்டும் இந்த மைனஸ் sin z டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் வந்து அப்படியே வச்சுக்கிறோம். sin z டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos z. ஓகே at z equal to 0. இப்போ zக்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு cos 0 minus 1. பாருங்கள் இந்த மைனஸ் அப்படியே இருக்குது cos 0 1 ஸோ minus 1 ஆகிடுது. அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா minus 1/2 வருது. அப்போது ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 0. போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1 இருந்ததுனால m வந்து 3 which is greater than 1. அதனால தான் நான் இந்த வேவை எடுத்தேன். அதுவே சிம்பிள் போலாக இருந்தால் டைரெக்டாக நம்ம இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். இதோ பாருங்கள் இதை போட்டு வேலையை முடிச்சுட்ருக்கலாம். ரைட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1 இருந்தால் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி அப்படி சால்வ் பண்ணினே வரோம். ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். உள்ளே சிம்பிளிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணினே வரோம். கடைசியாக லிமிட்டை வந்து கொடுத்துட்றோம். அந்த பாயிண்ட்டை கொடுத்துட்றோம். கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் இது. சரி ரெசிடியூ வந்து கண்டுபிடிக்க சொல்லி யார் கேட்டாங்க? நீங்கள் எதுக்கு ரெசிடியூலாம் கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க? நான் ஒரு இன்டெக்ரல் வேல்யூ என்னான்னு கேட்டது குத்தமா? இல்லைங்க. இங்கே பாருங்களேன் பை காட்சி ரெசிடியூ தியரம் காட்சி ரெசிடியூ தியரம் எழுதுகிற பாருங்க ஷார்ட்டாக integral over c closed curve c f of z into dz is equal to 2 pi I into sum of residue. ஓகே அது எப்படி எழுதலாம்னா sum k equal to 1 to n residue of f of z at z equal to ak. ஒவ்வொரு akக்கும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி வர ஒவ்வொரு ரெசிடியூவும் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஆட் பண்ணணும். மொத்த ரெசிடியூவும் ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த ரெசிடியூஸ் அப்படின்னு எழுதிட வேண்டியதான். இதுதான் வந்து இந்த ஒவ்வொரு ஏக்கவும் லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும். அந்த கர்வுக்கு உள்ளே லை ஆகணும் இந்த ஏகேஸ்லாம். ஓகேங்களா? இதுதான். இது முன்னாடியும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி இப்போ இந்த 2 pi I அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு நமக்கு ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான். அதுவும் போல் ஆஃப் ஆர்டர் m equal to 3. அதுக்கு வந்து நம்ம லைஸ் இன்சைட் சியான்னு பார்க்கணும். மெயினாக z equal to 0 லைஸ் இன்சைட் சி தான். டவுட்டே இல்லைன்னு பாருங்கள். இந்த சர்க்கிளில் இன்சைடு வந்துடுது. ரைட் வெளியே போச்சுன்னா நமக்கு அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ தாராளமாக இதை கொண்டு வந்து பாருங்கள் இந்த வேல்யூ ஒரே ஒரு ரெசிடியூன்றதுனால இங்கே நம்ம போட்டுக்கலாம் -1/2. ரைட் 2 கட் பண்ணிடுங்க. அப்போது pi I into -1 ரைட் -pi I மல்டிப்ளை பண்ணால் -pi I. இதுதான் இன்டெக்ரல் ஓவர் c க்ளோஸ்டு கர்வ் c. இங்கே cன்றது என்ன mod z equal to 2. இங்கே f of z என்ன
கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, sin z டிவைடட் பை z கியூப் இன்ட்டு dz, ரைட். ஸோ நமக்கு ஃபைனலாக அந்த இன்டர்வல் வேல்யூ கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டாலே போதும், இந்த இன்டர்வல் வேல்யூவே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இது வந்து sin z இல்லை, cos z. இது வந்து cos z. cos z டிவைடட் பை z கியூப் இன்ட்டு dz ஈக்குவல் டு மைனஸ் பை ஐ. ஓகே, கொஷினில் இங்கே பாருங்கள், cos z. ஓகே, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பார்க்குறோம், அதை எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனோடைய அன்டிஃபைன்ட் பாயிண்ட் எதுன்னு பார்க்குறோம், z ஈக்குவல் டு 0 தான். அந்த அன்டிஃபைன்ட் பாயிண்ட் தான் சிங்குலர் பாயிண்ட். அந்த சிங்குலர் பாயிண்ட் ஒன்றே தான் இருக்கிறதுனால ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் சொல்லிடுறோம். இந்த பாயிண்ட்டில் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் இசட் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் இசட் பாருங்கள், sin z பை z கியூப் இல்லை. sin z பை z கியூப் நீங்கள் போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். cos z பை z கியூப், அது மறந்துடக்கூடாது. cos z பை z கியூப் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட், அந்த பாயிண்ட் z ஈக்குவல் டு 0ல் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். லிமிட் வந்து ஃபைனட் லிமிட் இல்லை, இன்ஃபைனைட்டு. ஸோ இன்ஃபைனைட் இருந்ததுன்னா அது போல்னு சொல்லிடலாம். அந்த போலோடைய ஆர்டர் வந்து 3, z கியூப் இருக்கு இல்லையா, ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 3. அது வந்து கிரேட்டர் தென் 1ன்றதுனால நம்ம இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டே வரோம், அந்த பாயிண்ட் z ஈக்குவல் டு 0ல் கண்டுபிடிச்சிட்டே வந்தால் எனக்கு ஒரு -1/2ன்ற வேல்யூ கிடைக்குது. இந்த -1/2 இருக்கிற ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான். அதுக்கும் ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டேன், அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஒன்று தான், 2 3 இருந்தால் கூட்டணும், எல்லா ரெசிடியூவும் கூட்டிட்டு 2π மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி 2 கட் ஆகிடுது. ஸோ -πi. இங்கே வந்து எஃப் ஆஃப் இசட்ன்றது cos z பை z கியூப் dz. இப்போ இதில் எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் -πi, ரைட். ரொம்ப ஈஸிங்க, விட்டுறாதீங்க. இந்த மாடல் ஒன்று ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த மாதிரிலாம் இதில் கொடுத்துருக்கீங்களா சார், இந்த 1 மார்க் புக்லெட்டில் இருக்குங்க நிறைய. நாங்கள் இந்த மாதிரி நூக் அண்ட் கார்னர் பூந்து ஏரியா பவுண்ட் ஆகணுன்றதுக்காக நிறைய 1 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். உள்ள எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி தேடி தேடி எடுத்திருக்கோம். ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 20 1 மார்க் படிங்க, அடுத்த நாள் ஒரு 20, அடுத்த நாள் ஒரு 20, இப்படியே படிச்சுக்கிட்டே வாங்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னும் ரிவைஸ் வந்துடுங்க. என் கருத்து ஒரே நாளில் உட்காந்து படிச்சிடலாம், 10 நாளைக்கும் அப்படியே 10 வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். நல்ல சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு நாளைக்கு 10 அல்லது 20 படிச்சுக்கோங்க போதும். அப்படியே ரிவைஸ் பண்ணினே இருங்க, திருப்பும் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இது மினிமைஸ் பண்ணி ஓரளவுக்கு அவங்கள காப்பாற்றுற அளவுக்கு இருக்கும். ஓகே, ஒரு திருப்தியை தரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இதை வாங்கி இமீடியட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேணுன்றவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், 8778084541 கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இதை சென்ட் பண்ணி விடுவோம். என் போஸ்ட்டில் தான் அனுப்புவோம். இதை பிடிஎஃபாக நாங்கள் அனுப்ப மாட்டோம். இதை உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்பி விட்டுருவோம் உங்கள் அட்ரஸ்க்கு. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.